அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜிவான் படை தேக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா நஷ்ரஹ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதி அன்கத ظஹ்ரக். الذي أنقذ ظهرك. அல்லதி இல்லாமல் ஷத்த அழுத்தம் கொடுக்கணும். ஜீல மத் இருக்குது. ஸோ மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையை தொடக்கத்தில் ஹம்சா இருக்குது. ஸோ இது மத்துல் முன்ஃபசில். 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். நூன் சுக்கூனுக்கு அப்புறமா காஃப் இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். லெட்டர் துவா ஹெவி லெட்டர் அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். இங்கே வா இங்கே ஹெவி லெட்டர் அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ஹா சுக்கூன் பச்சு வந்திருக்கு. ஹம்சுடைய சட்டம் காய்ச்சி வெளிப்படுத்தணும். ரா ஃபதா பச்சு வந்திருக்கு. வல்லினமாக ஓதணும். வசனத்துடைய முடிவில் கேஃப் சுக்கூன் பச்சு வந்திருக்கு. ஸோ ஹம்சுடைய சட்டம் காய்ச்சை வெளிப்படுத்தி இதை கம்ப்ளீட் பண்ணணும். போன 2 ஆயாலுமே நம்ம அப்படி தான் பார்த்தோம். ரைட்டா? 4வது ஆயா وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ. وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ. ரா ஃபத்தா பச்சு வந்திருக்கு. வல்லினமாக ஓதணும். ஐன் சுக்குனை அசைக்காமல் ஓதணும். நால அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். லக திக் இந்த இடத்துல இங்கேயும் கேஃப் சுக்கூன் இங்கேயும் கேஃப் சுக்கூன் 2 இடத்துலையுமே நீங்கள் ஹம்ஸ் போட்டு தான் ஓதணும். திக் ராக் அந்த நான் இக் அப்படி சொல்லும்போது காய்ச்சி வெளியாகுதை நீங்கள் கவனிக்கணும். திக் ராக் இந்த மாதிரி இந்த இடத்துல ரா ஃபத்தா வச்சுருக்கு. வல்லினமாக ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 2ஐயும் ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதி அன்கத ظஹ்ரக் وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்ப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.